ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த SIR ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் கிடையாது, ஆன்லைன்லையும் இந்த SIR ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதை பற்றியும் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இன்னமும் சில மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பார்த்தீங்க இல்லையா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் இதில் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் பல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா BLOட்ட கேட்டால் கூட சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. அதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தான் உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கும் அண்ட் தப்பாக இருந்தால் எப்படி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த பாக்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் பாக்ஸும் தேர்ட் பாக்ஸும் எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? சரி, இப்போது செகண்ட் பாக்ஸில் யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 2002 ஆர் 2005 ஓட்டு உரிமை இருந்தால், அதாவது நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற பலரோட அப்பா அம்மா கண்டிப்பாக 2002 ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. சரி, இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளரின் நேமை என்டர் பண்ணணும். 2002 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நேமை இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஆர் உங்களோட பேரண்ட்ஸ் அவங்க ஃபார்மில் இந்த பாக்ஸில் அவங்களோட நேமை என்டர் பண்ணுங்கள். செகண்ட் பாருங்கள், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணணும். இந்த ஓட்டர் ஐடி நம்பர் 2002 அவங்களுக்கு என்ன நம்பர் இருந்துச்சோ அதை தான் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அப்போ இருந்த ஓட்டர் ஐடி நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை அப்போ என்ன ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளே நீங்கள் போங்க. அதில் சர்வீஸ் ஆப்ஷனுக்குள்ளே அதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் யோர் நேம் இன் லாஸ்ட் SIR அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தென் இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கிற ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஓட்டர் ஐடி நம்பர் கிடச்சிரும். இப்போது இந்த பாக்ஸில் அதை நீங்கள் எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உறவினர் பெயர். இதில் அப்பா ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட அப்பா நேமை என்டர் பண்ணணும். இது அம்மா ஃபில் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அப்பா நேமை இதில் நீங்கள் எழுதணும். தென் உறவு முறையில் அப்பா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். தென் 2002 நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இதே போல தான் நீங்கள் 2002 எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்களோ அதையும் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓட் பண்ண அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர், சட்டமன்ற தொகுதியோட நம்பர், பாகம் நம்பர், வரிசை நம்பர், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்து தப்பு இல்லாமல் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, இப்போது ரைட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவரோட அப்பா டீட்டெயில்ஸை இதில் நம்ம கொடுக்கணும். இப்போது உங்கள் அப்பா தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் உங்கள் அப்பாவோட கரண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். தென் லெஃப்ட் சைடில் உங்கள் அப்பாவோட 2002 டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அண்ட் ரைட் சைடில் உங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட அப்பாவோட அப்பா நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர், சப்போஸ் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு எபிக் நம்பரில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கலாம்.
சப்போஸ் அவரும் இப்போ இல்லை அண்ட் அவரோட நம்பரும் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை நேம், அதில் போயிட்டு அவரோட நேம், அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். பட் இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இங்கே இருக்க பாக்ஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பிஎல்ஓ அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் இதை நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 2002 உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாட்டி நீங்கள் இந்த செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சப்போஸ் 2002 ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களோட பேரண்ட்ஸ் தான் இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்து கவனிச்சுட்டு உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஹைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ பலருக்கு ரீச் ஆகும், அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.